இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். அதானி விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டிய நிலையில் ராமதாசுக்கு வேறு வேலை இல்லாததால் அறிக்கை வெளியிடுவதாக முதலமைச்சர் விமர்சித்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த பாமக தலைவர் அன்புமணி முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. யாரை வந்து சந்திச்சாரு? அவருக்கு வேற வேலை இல்ல, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. எங்களோட மூத்த மருத்துவர் ஐயா அவர்களை அவமானப்படுத்திய முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். இது குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறோம். 45 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஐயா ஈடுபட்டு ஒரு போராளியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு ஐயா இன்னைக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்ற முதலமைச்சர் அதை எங்களால் மட்டுமில்லை, எங்கள் தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்கள் தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள். ஏன்னா இவர் வந்து ரஷ்ய முன்னாள் அதிபர் சர்வாதிகாரி ஸ்டாலின் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு பேர் இன்னைக்கு அதில் கெட்டு போயிட்டு, அதாவது தமிழ்நாடு பேர் இன்னைக்கு அமெரிக்காவிலே ஊழல் குற்றச்சாட்டில் அடிபட்டு இருக்கிறது என்றால் முதலமைச்சருடைய கடமை அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற கடமை அது. அதை விட்டுட்டு தலைவர்களை, அரசியல் தலைவர்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் நிச்சயமாக இது ஒரு முதலமைச்சருக்கு நன்கு கிடையாது. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.